Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான சாமை அரிசி பொங்கல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சிட்டு 1 டம்ளர் சாமை அரிசி, எண்ணெய் ஊத்த வேண்டாம், அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ண போதும். அடுத்து 1/2 டம்ளர் பாசிப்பயிறு, இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா கழிஞ்சிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் மாற்றிக்கோங்க. நம்ம அரிசி 1 டம்ளர், பருப்பு 1/2 டம்ளர், மொத்தம் 1.5 டம்ளர் எடுத்திருக்கோம். இப்போது நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அடுத்து நான் இதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் குருமிளகு போடுறேன். நீங்கள் குருமிளகு தட்டி கூட போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, இப்போ இதையே 5 விசில் வரைக்கும் விடுங்க. அப்பதான் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சு வரும். அரிசி நல்லா குழைவா வெந்துருச்சு. அடுத்து நம்ம இதில் முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சு போட்டுடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, அடுத்து சீரகம், அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாமை அரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வரகு அரிசி, திணை அரிசி, இந்த மாதிரி எல்லா சிறுதானியத்திலையும் நம்ம ஹெல்த்தியாக பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.